வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. ஸோ ரோலக்ஸ் பார்ட் 3 இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? அதாவது பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுற வரைக்கும் பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா டைப் ஹேண்டில் பாரை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சில க்ளீனிங் விஷயத்தை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இதில் வந்து 46 கிரிப்பை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிற மட்டும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்கே பைக்கை பிடிச்சா நம்ம ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே பயோலையும் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்கிறத லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெருசாக இருக்கிறது ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த த்ராட்டிலோட இன்னர் வரும், பழசை அறுத்துட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட சேம் ப்ரோடாப்பர் கிரிப்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இது. அதோட ஹெவியாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து 46 எடிஷன் எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு கிரிப் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், அந்த டாக்டர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் கொடுத்துருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணுறக்கு மாட்டி ஹேண்டில் பார்லையும் அந்த கிரிப்லையும் லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே உள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்கே பைக்கை பிடிச்ச முறை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நம்ம வாட்ஸ்அப் சேனல் கூட நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளோட டெய்லி அப்டேட் எல்லாமே வாட்ஸ்அப் சேனல்லே வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். சேம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய த்ராட்டிலோட அந்த கிரிப்பை அறுத்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு உள்ளே தள்ளிங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிடும். அந்த லெட்ரு நேராக வர்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. நான் அவுட்ரு சைடில், அதாவது வெளியே இருந்து பார்த்தா லெட்ரு வெளியே தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் பக்கம் பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓவராலாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லுக் வைஸில் நல்லாயிருக்கும். இந்த மென்ஷன் பண்ணியிருக்க இந்த கலர் டோன் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 3 இதோட முடியுது. எனக்கு கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இதை சின்ன பார்ட்டாக வெளியே விட்டுடலாம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்னும் அடுத்த பார்ட்டில் வந்து இன்னும் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.